கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இன்றைய தியானத்துக்குரிய வேத வசனம் 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாயிருக்கிறான், பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. ஆம், எனக்கு அன்பானவர்களே, அமெரிக்காவின் முன்னாள் கால்பந்து வீரர் டேவிட் போலக் இன்றைய நிலையில் ESPN தொலைக்காட்சியின் பகுப்பாய்வாளராக இருக்கிறார். இவரின் டெஸ்டிமோனி கேட்கும் அவரையும் மனம் நெகிழ செய்கிறது. ஆம், எனக்கு அன்பானவர்களே, கடந்த 2025ஆம் ஆண்டு மார்ச் மாதம் தனது மனைவி லின்சே மூளை புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதை சமூக வெளியில் பகிர்ந்து கொண்டார். அவரது மனைவிக்கு வடக்கு கரோலினாவில் உள்ள டியூக் யூனிவர்சிட்டி ஹாஸ்பிட்டலில் 6 மணி நேர அவசர மூளை அறுவை சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டது. டேவிட் போலக் தனது சமூக ஊடக பக்கங்களில் தொடர்ந்து பிரார்த்தனை செய்யுமாறு மக்களை கேட்டுக்கொண்டார். அவருடைய மனைவிக்கு வெற்றிகரமாக அறுவை சிகிச்சை நடந்து முடிந்த பிறகு தன்னுடைய மனைவி கேட்குமாறு ஆண்டவரின் துதிப்பாடல் ஒன்றை ஒலிக்க செய்தார். அந்த பாடலை கேட்டவுடன் லின்சே போலக் தன்னால் எழுந்து ஆண்டவரை துதி செய்ய முடியவிட்டாலும் தன்னுடைய கைகளை மேலே தூக்கி ஆண்டவரை துதித்தார். லின்சே போலக் அவர்களின் இந்த செயல் கடவுள் மீதான அவருடைய நம்பிக்கை மற்றும் அன்பை வெளிப்படுத்தியது. ஆம், எனக்கு அன்பானவர்களே, அறுவை சிகிச்சைக்கு பிறகு அவர் நல்ல முறையில் குணமடைந்து வருவதை சமூக வெளியில் அவர் உறுதிப்படுத்தினார். சமீபத்திய நிலவரப்படி லின்சே புற்றுநோய் இல்லாத நிலையில் குணமடைந்து விட்டதாக டேவிட் போலக் தெரிவிக்கிறார். ஆம், எனக்கு அன்பானவர்களே, மனுஷருக்கு நேரிடுகிற சோதனை இல்லாமல் வேறு சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுகிறதற்கு அவர் இடம் கொடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதற்கு தப்பிக்கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார். கிறிஸ்து இயேசுவுக்கே மகிமை உண்டாவதாக. ஆமேன், ஆமேன்.